10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7 7வது கணக்கு பார்க்குறோம். ஒரு பெருக்குத் தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை எழுதிடலாம். 8வது உறுப்பு T8 = 768, பொது விகிதத்தை 6ன்னு குறிப்பிடுவோம். 6 = 2 எனில் கணக்கிட வேண்டியது 10வது உறுப்பு, அதாவது T10 கேட்டிருக்கிறாங்க. Tn ஃபார்முலா எழுதிக்கலாம். Tn = பெருக்குத்தொடர் வரிசையில் AR⁻n-1. T8 எனும் பொழுது A மதிப்பு அப்படியே எழுதிடலாம். ஆரோட மதிப்பானது 2, பவர் n-1. என்னங்கிறது 8 - 1 மதிப்பானது எதற்கு சமம்? 768. அப்போ A 2 பவர் 8 - 1 7 = 768. இடது பக்கம் 2ன் அடுக்கால் 7 இருக்குது. அப்படிங்கிறப்ப வலது பக்கம் இருக்கக்கூடிய 768ஐயும் நம்ம 2ஆல் வகுத்துட்டு வரலாம். 768 / 2. 3 2 6 மீதி 1, 8 2 16, 4 2 8, 1 2 2 மீதி 1, 9 2 18, 2 2 4, 9 2 18 மீதி 1, 6 2 12 / 2. 4 2 8 மீதி 1, 8 2 16 / 2. 2 2 4, 4. 2ஆல் வகுக்கிறோம் 12, 6 2 12. திரும்ப 2ஆல் வகுக்கிறோம் 3 2 6. இது 2ஆல் 3ஆல் வகுக்கிறோம், மதிப்பானது 1. அப்போ 2ஆல் எத்தனை முறை வகுக்கப்பட்டிருக்கு? இந்த மதிப்பானது 8 முறை வகுக்கப்பட்டிருக்கு. ஸோ A2/7 = 2/8 × 3 அப்படின்னு நமக்கு எழுதிக்கலாம். ஏவோட மதிப்பு வேணும் அப்படிங்கிறப்ப 2/8 × 3, இடது பக்கம் இருக்கக்கூடிய 2/7 வலது பக்கம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். 2/7 2/8 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8ல் 7 போயிடுச்சுன்னா மதிப்பானது 1. அப்போ மீதி A = 2/1 × 3ன்னு வரும். 2/1ஓட மதிப்பு 2 × 3, 2 × 3ங்கிறப்ப A = மதிப்பு 6. ஏவின் மதிப்பு என்னன்னு எழுதிட்டோம். கணக்கிட வேண்டியது T10. அப்போ T10 = AR⁻, ஏவோட மதிப்பு 6, ஆரோட மதிப்பு 2, பவர் n-1. n என்பது 10 - 1, இதை சுருக்கலாம். 6 × 2/9. அப்போ 6 × 2/9ஓட மதிப்பானது 512. 2ஐ பெருக்கிட்டோம்னா 6 2 12 மீதி 1, 1 6 1 7, 5 30. therefore தேவையான மதிப்பு T10 = 3072. தேங்க்யூ.